டெய்லி வீட்டில் தோசை தானான்னு அழுத்துக்கிறவங்க கூட ஹோட்டலுக்கு போனால் எர்ரக்கார தோசை, மைசூர் மசாலா தோசைன்னு அதை தான் செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த தோசை மேலே தடவி தர்ற அந்த சட்னியும் அவங்க தூவுற அந்த பொடியும் அந்த தோசையோட டேஸ்ட்டையே வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். 15 வரமிளகாயை சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பொரிக்கடலையை டைரெக்டாக மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறின வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை தோலோடு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா மையா இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மீடியம் திக்னஸில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சட்னி தடவை வசதியாக இருக்கும். இப்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சட்னி, அது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்னி மேலேயே எண்ணெய் ஊற்றிக்கிறதுனால நமக்கு அதை நல்லா தோசை மேலே பரவலாக தடவுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மேலே பொரிக்கடலை பொடி தூவி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த தோசையை நாம் திருப்பி போடாமல் அப்படியே வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்த உடனே மடித்து சர்வ் பண்ணோம்.